ஹாய் காய்ஸ், இன்னைக்கு எப்படி நம்மளோட ஆண்ட்ராய்டில் கூகுள் டிவியில் நம்மளோட லேப்டாப்போ இல்லை பிசியோ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கனெக்ட் பண்ணி கேம் விளாடுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI கேபிள் வேணும். ஸோ ரெண்டு சைடுமே HDMI கேபிள் அவுட்புட் இருக்கிற மாதிரி ஒரு கேபிள் எடுத்துக்கோங்க. எதுக்கு HDMI கேபிள்னா இதோட அவுட்புட் தான் பார்த்தீங்கன்னா எந்தவித லேகும் இல்லாமல் ப்ராப்பராக இருக்கும். ஸோ உங்களோட இதில் HDMI போர்ட் கண்டிப்பாக இருக்கும். இப்போ என்னோட டிவியில் பார்த்தீங்கன்னா 3 போர்ட் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் டிவிலையும் கண்டிப்பாக இருக்கும். மினிமம் ஒரு போர்ட்டாவது இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா HDMI கேபிளை ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ HDMI கேபிள் டு டைப் சியும் இருக்குது. பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் அவுட்புட் கொடுக்கும். HDMI டு HDMI-ல என்ன உங்களுக்கு பெஸ்ட்டுனா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஐ மீன் சவுண்ட்லேயே எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் தனியாக கேபிள் கனெக்ட் பண்ணணும் தேவையில்ல. HDMI டு HDMI கேபிளில் சவுண்ட் அவுட்புட்டுமே கிளியராக வந்துடும். வீடியோ அவுட்புட்டும் தெளிவாக வரும். உங்களுக்கு லேகும் இல்லாமல் வரும். ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா கேபிளில் ஒரு எண்டை பார்த்தீங்கன்னா டிவியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு எண்டை உங்களோட லேப்டாப் இல்லாட்டா பிசி எது வச்சுருந்தாலும் சரி அதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சில லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் செட்டிங்ஸில் உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் போட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில இதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வராது. அது பார்த்தீங்கன்னா நம்ம தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டே கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனாவது இன்புட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செட்டிங் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் விண்டோஸ் P அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்டோட செட்டிங்ஸ் வரும். அதாவது டிஸ்பிளே செட்டிங்ஸ் வரும். உங்களுக்கு பிசி ஸ்க்ரீன் வேணுமா, இல்லை டூப்ளிகேட் ஸ்க்ரீன் வேணுமா, எக்ஸ்டெண்டட் ஸ்க்ரீன் வேணுமா, இல்லை செகண்ட் ஸ்க்ரீனை மட்டும் யூஸ் பண்ணுறீங்களான்னு வரும். நான் இப்போதைக்கு டூப்ளிகேட் வச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ரெண்டுலேயுமே வரணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறதுக்காண்டி வச்சிருக்கேன். நீங்கள் எந்த ஸ்க்ரீன் வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கலாம். இல்லை ரெண்டு ஸ்க்ரீனே உங்களுக்கு கம்பைண்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எது வேணாலும் பண்ணிக்கங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட்டில் நான் போயிட்டு இப்போ நான் தேர்ட் HDMI போர்ட்டில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் அந்த EARCன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவுண்ட் அவுட்புட் கிளியராக கிடைக்கும். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா நோ சிக்னல் அப்படின்னு இந்த மாதிரி எரர் வருது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எரர் வந்திருக்கும். நிறையா வீடியோஸும் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த எரர் எதனால் வருதுன்னா உங்களுக்கு இன்புட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருப்பீங்க. பட் இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கனெக்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணலாம். ஜஸ்ட் உங்களோட டிவியை இது பவர் பட்டனை ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் கொடுத்து ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்தீங்கன்னா டிரைவர் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஈஸியாக அதுவே கனெக்ட் ஆயிரும். ஸோ இதை தவிர நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. சப்போஸ் இன்கேஸ் அப்பயும் உங்களுக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னா லேப்டாப்பில் டிஸ்பிளே டிரைவர் அப்டேட் பண்ணி விடுங்க. அதை அப்டேட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ப்ராப்பராக கனெக்ட் ஆயிரும். இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அகைன் இன்புட்டில் போயிட்டு நம்மளோட இன்புட் போர்ட் என்னங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். நம்ம தேர்டில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் இன்புட்டில் போகிறேன். அதே நான் HDMI 3 ARC அப்புறம் EARCன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டேரெக்டாக அது பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு லேப்டாப்போட ஸ்க்ரீன் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். இப்போ நான் டூப்ளிகேட் வச்சிருக்கேன். அதாவது என்னோட லேப்டாப்லேயும் அந்த ஸ்க்ரீன் தெரியும், என்னோட டிவிலையும் தெரியும். இதுவே நீங்கள் எக்ஸ்டெண்ட் வச்சிருந்தீங்கன்னா பாதி ஸ்க்ரீன் இங்கே பாதி ஸ்க்ரீன் அங்கேன்னு வரும். செகண்ட் ஸ்க்ரீன்னா உங்களுக்கு லேப்டாப் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும். டிவி ஸ்க்ரீன் மட்டும் பார்த்தீங்கன்னா விசிபிளாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். என்னோட ஜாய்ஸ்டிக்கை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வயர்லெஸ்ஸாக இருந்தால் இன்னும் பெட்ரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவிங்கிறப்ப தள்ளி இருந்து தான் விளாட போகிறீங்க. அப்படிங்கிறப்ப வயர்லெஸ் லேப்டாப் ஜாய்ஸ்டிக்காக இருந்தால் இன்னுமே பெட்ரு. இப்போ நான் என்னோட ஜாய்ஸ்டிக்கை கனெக்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் கேம் இருக்குது. இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட டிவியில் பார்த்தீங்கன்னா 60 FPS 120 FPS எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போதைக்கு நான் 60 FPSல தான் அவுட்புட் வச்சிருக்கேன். ஏன்னா 60 FPSங்கிறத உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டரான அவுட்புட்டே கொடுக்கும் டிவியை பொறுத்தளவு. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீட்டாக உங்களுக்கு ஒரு கன்சோல்ல இருந்து வர அவுட்புட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை மேட்ச் பண்ணுது. என்ன இருந்தாலும் கன்சோல் நம்ம பீட் பண்ண முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 100% இது ஒரு 80% வரைக்கும் மேட்ச் பண்ணுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டும் நல்லா இருக்கு. இதில் முக்கியமான விஷயமே என்னன்னா உங்களுக்கு டிலே இருக்கக்கூடாது. சவுண்ட்லேயே சரி, நீங்கள் இன்புட் கொடுக்கும்போது சரி, உங்களுக்கு எந்த விதமான டிலேவே இருக்கக்கூடாது. அது இல்லாமல் இருந்தாலே உங்களை டிவியில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி சூப்பராக கேம் விளாட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கேம் வந்துருச்சு. இப்போ டிலே இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ என்னோட ஜாய்ஸ்டிக்கில் நான் ஆரோ மார்க் அமுக்கும் போது அது ப்ராப்பராக எந்த வித டிலேவும் இல்லாமல் பக்காவாக கனெக்ட் ஆகுது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த EARCன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கனெக்ட் ஆகும். உங்களுக்கு லேக் ஃப்ரீயாக வேணும்னா அந்த EARC உங்கள் டிவிலையும் சரி உங்கள் லேப்டாப்லேயும் சரி அதுக்கான சப்போர்ட்ஸ் இருக்கணும். இப்போ என்னோட டிவிலே அந்த சப்போர்ட் இருக்குது, லேப்டாப்லேயே சப்போர்ட் இருக்குது. அதனால ப்ராப்பராக கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த EARCயோட முக்கியமான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு. நீங்கள் சவுண்டுக்கு தனியாக நீங்கள் வேறு எதுவும் ப்ளக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக ஒரே HDMI போர்ட்லேயே சவுண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு டிலேவுமே எதுவும் இல்லை. பட் நான் சவுண்டு இதில் வைக்கல, மியூட் பண்ணியிருக்கேன். பட் சவுண்ட் டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை, ப்ராப்பராக கனெக்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு கேமிங்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. நான் இப்போ ஒரு ஹேண்டில் வச்சு கேம் விளாண்டுட்டு இருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா என்னால் சரியாக விளாட முடியாது. பட் உங்களுக்கு கேம் அவுட்புட்டை பொறுத்தளவு எந்த வித லேகும் இல்லாமல் பக்காவாக இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவிக்கு, யூடியூப்க்கு,
கேமிங்க்கு வேறு எதுக்கு வேணாலும் சரி உங்களோட லேப்டாப்பை இந்த மாதிரி ஈஸியாக கனெக்ட் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சில மூவிஸு இல்லை இந்த மாதிரி கேம்லாம் விளாடும்போது பெரிய டிஸ்பிளே இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே ஒரு சில பேருக்கு ஃபீல்ஸ் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் HDMI கேபிள் மட்டும் நல்ல ஒரு குவாலிட்டியான கேபிளாக வாங்கிக்குங்க. ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இன்புட் அவுட்புட் எந்த விதமான டிலே இல்லாமல் கனெக்ட் பண்ணும். அதனால அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. முடிஞ்சால் நான் லிங்க்ல கூட ஏதாவது கொஞ்சம் குவாலிட்டியான HDMI போட்டு கேபிள்லாம் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி வைக்கிறேன். வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஏதாவது முடிஞ்சா கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணலாம், இல்லை டெலிகிராமில் அப்டேட் பண்ணலாம். மறக்காம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.